வருங்கால மருந்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி சிலபஸ் வைஸாக ஒரு சப்ஜெக்ட்டுமே பிகினிங்கில் இருந்தே நம்ம சிலபஸ் கவர் பண்ணி பார்ட் வீடியோஸாக நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக இதுக்குன்னே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ எந்த சப்ஜெக்ட் படிக்க விரும்புகிறீங்களோ அந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற வீடியோஸ் பார்த்து நீங்கள் அந்த சிலபஸை கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாக்னிசியில் 7th பார்ட்டாக ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸில் மீதி இருக்கக்கூடிய க்ரூட் ட்ரக்ஸை தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உண்மையிலே ரொம்பவே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. ஏன்னா இதுலேயுமே அவங்க என்ன பண்ணிடலாம், இந்த சிலபஸை படித்து அவங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம் அது மாதிரியே வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே அவங்க அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அது மாதிரியே இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நம்மளோட எம்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா 400 கொஸ்டின்ஸ் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு செப்பரேட்டாகவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் பார்த்து முடிச்சிட்டிங்க, ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோஸை பார்த்து ஒரு வாட்டியாச்சும் எல்லா 400 கொஸ்டின்ஸையுமே கிளியராக படிச்சிருங்க. ஓகேவா? அது உங்களுக்கு எக்ஸாமில் எந்த வியூவில் அவங்க எக்ஸாம் கேட்குறாங்க கொஸ்டின்ஸ், அப்புறம் அதிலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், கிட்டத்தட்ட நிறையவே கொஸ்டின்ஸ் அதிலே படித்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்போ ஃப்ரீயாக இருந்தாலுமே படிக்கிறத மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஃபார்மகாக்னசி 7th பார்ட்டாக ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸில் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிற ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா சோடியம் ஆல்ஜினேட், அகார், குவார்கம், ஜெலாட்டின். ஓகேவா? ஸோ ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஆல்ஜினேட். இதோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஆல்ஜினேட். இது என்னன்னா ஒரு சோடியம் சால்ட் ஆஃப் ஆல்ஜினிக் ஆசிட். ஓகேவா? இந்த ஆல்ஜினிக் ஆசிட் எதில் மேடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலியூரோனிக் ஆசிட். இதில் மெயினாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேன் யூரோனிக் ஆசிடும் குளுக்கோரோனிக் ஆசிடும் கலந்தது தான். அதுவுமே இது எதுலேருந்து க்ரோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கே. ஓகேவா? ஆல்கே. இதோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பேயோபைசியே. ஓகேவா? பேயோபைசியே. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீசிஸ் ஆஃப் ஆல்கேல இருந்து இந்த சோடியம் ஆல்ஜினேட் எடுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோசிஸ்டிஸ் பைரிஃபெரா, லேமினேரியா ஹைப்பர்போரியா, லேமினேரியா டிஜிட்டாட்டா, ஆஸ்கோஃபைலம் நோடாசம், டர்விவேலியா லெசேனியா. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்பீசிஸுமே என்ன எடுக்கிறாங்க. ஓகேவா? இதோட பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன காம்பவுண்டுனா பியூரிஃபைடு ஒரு கார்போஹைட்ரேட் தான். ஓகேவா? எதுலேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் சீ வீடு. ஓகேவா? ஒரு ஆல்கிலேருந்து அதை கூட என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைல்யூட் ஆல்கலை கூட ரியாக்ட் பண்ண வச்சு அதை பியூரிஃபை பண்ணி எடுப்பாங்க. ஓகேவா? ஆல்கலைன்னா நமக்கு தெரியும் பேஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்டு சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு இது சோடியம் ஆல்ஜினேட்டோட சோர்ஸும் ஃபேமிலியும். அடுத்து கெமிக்கல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 1 to 5 mg ஆஃப் சாம்பிள். ஓகேவா? அந்த ஆல்கே எடுத்து வாட்டர் ஆட் பண்ணுவாங்க, கூட 1 ml ஆஃப் ஆசிட் ஃபெரிக் சல்ஃபேட் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு 5 minutes அப்படியே வச்சுருக்கும் போதே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செரி ரெட் கலர் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அது டைம் போக போக என்ன கலராக டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீப் பர்பிள் கலராக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதுதான் இந்த ஆல்ஜினேட்டோட கெமிக்கல் டெஸ்ட்டு. அடுத்து கெமிக்கல் கான்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஜின் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆல்ரெடி பார்த்த மாதிரியே சோடியம் சால்ட் ஆஃப் ஆல்ஜினிக் ஆசிட் இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிமர் எல் குளுக்கோரோனிக் ஆசிடும் டி மேன்யூரோனிக் ஆசிட் கலந்த ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஓகேவா? அதான் ஆல்ஜினிக் ஆசிட். யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இதில் ஹை மீடியம் அப்படின்னு விஸ்காசிட்டி கிரேட்ஸாக இதை பிரிச்சுப்பாங்க. எதுக்குன்னு ப்ரிப்பரேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலேஷன்ஸில் பேஸ்ட், க்ரீம்ஸ், அது மாதிரியே திக்கனிங், ஸ்டெபிலைசிங் எமல்ஷன்ஸாகவும் இது யூஸ் ஆகுது. கூடவே பார்த்திங்கன்னா இதெல்லாமே நல்ல ஒரு சஸ்பெண்டிங் திக்கனிங் ஏஜென்ட், ஆனால் பார்த்திங்கன்னா புவர் எமல்சிஃபையிங் ஏஜென்ட். ஓகேவா? இன்னும் பார்த்தீங்கன்னா இது பைண்டிங் ஏஜெண்டாக, டிஸ்இன்டெகிரேட்டிங் ஏஜெண்டாக டேப்லெட்ஸ், லாசஞ்சஸ்லேயும் யூஸ் ஆகுது. ஓகேவா? இந்த சோடியம் ஆல்ஜினேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகர். இந்த அகரோட சினானிம் பார்த்தீங்கன்னா அகர் ஜாப்பனீஸ் ஐசிங் கிளாஸ்.
ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த அதர் நேம் வச்சு இந்த அகருக்கு ஜாப்பனீஸ் ஐசின் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அது என்ன ட்ரக்குன்னா அகர். அடுத்து வெஜிடபிள் ஜெலாட்டின், இது எல்லாமே இதோட அதர் நேம்ஸ். இதோட பயாலஜிக்கல் சோர்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரைடு ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ். எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெலிடியம் அமான்சி. ஓகேவா, இன்னும் பார்த்தீங்கன்னா வேறு ஆல்கே எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராசிலேரியா, டெரோக்ளாடியா. ஓகேவா, இந்த மாதிரிப்பட்ட ஆல்கேல இருந்துமே என்ன பண்ணுறாங்க, இந்த அகரை எடுக்கிறாங்க. இதோட ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெலிடேசியே. ஓகேவா, ஜெலிடியம் அமான்சி டெரோக்ளாடியாவுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெலிடேசியே. அடுத்து பார்த்த கிராசிலேரியாசியே. ஓகேவா, அதோட ஃபேமிலி. ஓகேவா, கிளியரா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கான்ஸ்டுவன்ஸ். இந்த அகர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டரோசாக்கரைடு காம்பவுண்ட். அதில் பார்த்தீங்கன்னா பாலிசாக்கரைட்ஸ் மெயினாக என்ன இருக்குன்னா அகரோசோ அகரோபெக்டின். ஓகேவா, அகரில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கான்ஸ்டுவன்ஸ் அகரோசோ அகரோபெக்டின். இந்த அகரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் கேலக்டோஸ் பாலிமர். ஓகேவா, அதுதான் என்ன இந்த அகருக்கு என்ன தன்மையை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் ப்ராப்பர்ட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்டு தான் என்னது இந்த அகரோஸ். அதுவே இந்த அகரோபெக்டின் என்ன பண்ணுன்னா இந்த அகர் சொல்யூஷனுக்கு ஒரு விஸ்காசிட்டி நேச்சரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் இந்த அகரோபெக்டின். ஓகேவா, நெக்ஸ்ட் இதோட கெமிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்போஹைட்ரேட் நல்லா ஆல்ரெடி பார்த்தோம். அதனால இது நிறைய டெஸ்ட்டுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஓகேவா, கெமிக்கல் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபெல்லிங் சொல்யூஷன் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஓகேவா, பாசிட்டிவ் ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணோம். அது மாதிரியே மாலிஸ் ரியேஜன் கூடயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த ஃபெல்லிங்ஸ் சொல்யூஷன், மாலிஸ் ரியேஜென்ட், ஓகேவா, இதெல்லாம் பயோகெமிஸ்ட்ரியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எல்லாமே எதுக்கான டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட்டுக்கான டெஸ்ட் தான், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா, ஸோ அடுத்து ஒரு டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்கோ சொல்யூஷன் ஆஃப் அகர். ஓகேவா, 1% எடுத்து அதை கான்சன்ட்ரேட்டட் HCl கூட ஆட் பண்ணி 5 to 10 minutes ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரியம் குளோரைட் சொல்யூஷன் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த மிக்சரில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ப்ரிசிபிடேட் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அதில் சல்ஃபேட் அயன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டெஸ்ட்டு எதுக்கு ஆன்சர் கொடுக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச், அகேஷியா கம், ட்ரக்ககாந்த். ஓகேவா, இதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்காது. ஆனால் அகருக்கு மட்டும்தான் இது பேரியம் சல்ஃபேட்டு அந்த மாதிரி ஒயிட் ப்ரிசிபிடேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் அண்ட் அடல்ட்ரன்ஸ். இங்கே அடல்ட்ரண்ட்டாக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெலாட்டினியும் டேனிஷ் அகர். ஓகேவா, டேனிஷ் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த டேனிஷ் அகரை இங்கே ஒரு அடல்ட்ரண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. யூசஸ் பார்த்தீங்கன்னா அகர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டு ட்ரீட் கிரானிக் கான்ஸ்டிபேஷன். ஓகே, ஒரு லாக்ஸேட்டிவாக யூஸ் ஆகுது. அது மாதிரியே இதுவும் ஒரு சஸ்பெண்டிங் ஏஜென்ட், எமல்சிஃபையர், ஜெலாட்டிங் ஏஜென்ட் ஃபார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போசிட்ரிஸ். அது மாதிரி இது ஒரு சர்ஜிக்கல் லூப்ரிகண்ட், டேப்லெட் எக்ஸிபியன்ட், டிஸ்இன்டெக்ரண்ட். அது மாதிரியே மெடிசினல் என்கேப்சுலேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஆயின்மெண்ட்டில் டென்டல் இம்ப்ரெஷன், மோல்டு பேஸ். ஓகேவா, அந்த மாதிரி மோல்டு பேஸஸ்க்குமே என்ன ஆகுது இந்த அகரை யூஸ் பண்ணுறாங்க. கூட பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும். ஓகேவா, பயோடெக்னாலஜியில் படிச்சிருப்பீங்க நியூட்ரியன்ட் மீடியா. ஓகேவா, அந்த பாக்டீரியல் கல்ச்சர் ப்ரிப்பேர் பண்ணும்போதுமே இந்த அகர் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் க்ரூ ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா குவார்கம். இதோட சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்கம், ஜாகுவார்கம், குவார்ஃப்ளோர், டெக்கார்பா. ஓகேவா, இதெல்லாமே இதோட அதர் நேம்ஸ். பயாலஜிக்கல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு சீடு கம். எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா பவுடர்டு எண்டோஸ்பம் ஆஃப் சீடு. ஓகேவா, இந்த குவார் கம்முங்கிறது ஒரு சீட்லேருந்து எடுக்கக்கூடியது. இதோட சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கயோனாப்சிஸ் டெட்ரோகோனலோபஸ். ஓகேவா, இதோட ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா லெகுமினேசியே. இங்கே கெமிக்கல் கான்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் சால்யூபிள் பார்ட் தனியாக இருக்குது. ஓகேவா, அதில் இருக்கக்கூடிய கெமிக்கலில் வாட்டர் சால்யூபிளாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை மாலிகுலர் வெயிட் பாலிசாக்கரைடு எதுன்னா கேலக்டோமேனன். ஓகேவா, இது எப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவாரனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட செயின்ஸ் 1 to 4 பீட்டா டி மேனோபைரனோசல் யூனிட்ஸ் அப்படியே இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ஃபா டி கேலக்டோபைரனோசல் யூனிட்ஸும் அட்டாச் ஆகிருக்கும். எந்த லிங்கேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா 1 to 6 லிங்கேஜில். இது விஷயம் இல்லை, ஜஸ்ட் அந்த குவாரன் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைனா கேலக்டோமேனன் தான் இதோட சீஃப் கெமிக்கல் கான்ஸ்டுவன்ஸ். அடுத்து கெமிக்கல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரூத்தேனியம் ரெட். ஓகேவா, அது ஒரு டை. இந்த சொல்யூஷன் கூட ரியாக்ட் பண்ண வச்சோன்னா என்ன ஆகும்னா
பிங்க் கலர் ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகேவா, குவார் கம்முக்கு பிங்க் கலர் ப்ரொடியூஸ் ஆகாது. இது எதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்குலியா கம் அது மாதிரியே அகார். ஓகேவா, இந்த ஸ்டெர்குலியா கம் அப்படின்னா என்ன, இதோட அதர் நேம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அது நான் சொல்கிறேன். ப்ரீவியஸ் பார்ட் ஆஃப் வீடியோவில் இந்த ஸ்டெர்குலியா கம் இருக்குது, இதோட அதர் நேம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸ்டெர்குலியா கம் அகர் இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இந்த குவார் கம்முக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ப்ரொடியூஸ் ஆகாது. அதுதான் டிஃப்ரென்ஸ். யூசஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரொடெக்டிவ் கொலாய்டு. எதுவாக யூஸ் ஆகுதுன்னா பைண்டிங், டிஸ்இன்டகிரேட்டிங் ஏஜென்ட், எமல்சிஃபைங் ஏஜென்ட், பல்க் லாக்ஸேட்டிவ், அப்படைட், டிப்ரெஷன். ஓகேவா, பசியை குறைக்கக்கூடியது. அது மாதிரி பெப்டிக் அல்சர் தெரப்பிலையும் பார்த்தீங்கன்னா இந்த குவார் கம்மை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜெலாட்டின். ஸோ ஜெலாட்டினோட சோர்ஸ் நமக்கு தெரியும். ஜெலாட்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் டெரிவேட்டிவ். எதுலேருந்து எடுப்பாங்கன்னா ஆக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட் மேட் ஃப்ரம் போன்ஸ், ஸ்கின்ஸ், டெண்டன்ஸ் ஆஃப் வேரியஸ் டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஓகேவா, அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆக்ஸ், பாஸ் டவுரஸ். ஓகேவா, ஆக்ஸோட சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் டவுரஸ். ஷீப் பார்த்தீங்கன்னா ஓவிசாரிஸ். ஓகேவா, இந்த மாதிரி இதோட ஸ்கின், போன்ஸ், டெண்டான்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஜெலாட்டின் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபேமிலி பார்த்தீங்கன்னா போவிடே. அது மாதிரியே நம்ம ஆல்ரெடி சூட்டிக்ஸ்லேயே இதை படிச்சிருக்கோம். ஓகேவா, ஒரு ஜெலாட்டினோட குவாலிட்டி, அதோட ஜெல் ஸ்ட்ரென்த் எதை வச்சு பேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூம் ஸ்ட்ரென்த்து. ஓகேவா, ஜெல்லோட அந்த ஜெல் ஸ்ட்ரென்த்து ப்ளூம் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. எதை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்கன்னா ப்ளூம் ஜெலோமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஜெல் ஸ்ட்ரென்த்து எதுக்கு செக் பண்ணுவாங்கன்னா சப்போசிட்ரிஸ், பெசரிஸ். ஓகேவா, இதோட ப்ரிப்பரேஷனில் இதை பார்க்குறாங்க. அடுத்து கெமிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது தெரியும். இது ஒரு ப்ரோட்டீன். ஓகேவா, ப்ரோட்டீன் க்ளூட்டின். இதை ஹைட்ரலைஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நமக்கு தெரியும் ப்ரோட்டீனை உடைச்சால என்ன கிடைக்கும், நிறைய அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். கெமிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்கான ஒரு கெமிக்கல் டெஸ்ட் தான் பைரூவேட் ரியாக்ஷன். இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் ப்ரோட்டீன் கூட காப்பர் சல்ஃபேட், டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்ணுறாங்க. ஒரு ரெட் இல்லைனா வயலட் கலர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இதுவே அந்த ப்ரோட்டீனில் ஒரே ஒரு டைபெப்டைடு இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட்டுக்கு ஆன்சர் கொடுக்காது. ஓகேவா, 2 டைபெப்டைடுக்கு மேலே இருந்தால் தான் இதுக்கு இந்த ஆன்சர் கொடுக்கும். ஓகேவா, அடுத்து யூசஸ் பார்த்திங்கன்னா ஜெலாட்டினுக்கு நமக்கு தெரியும் பேஸ்ட், சப்போசிட்ரிஸ், கேப்சூல்ஸ், பில்லோட கோட்டிங்ஸ், ஜெலாட்டின் ஸ்பாஞ்ச். அதுமாரி இதுவும் ஒரு சஸ்பெண்டிங் ஏஜென்ட், டேப்லெட்டுக்கு ஒரு பைண்டராக, கோட்டிங் ஏஜென்ட், ஸ்டெபிலைசர், திக்கனர். அது மாதிரியே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரைசர். ஓகேவா, ஒரு ஃபுட்டில் ஒரு ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜெலாட்டினை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதோட இந்த ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இன்னும் வேறு சிலபஸை கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ மறக்காமல் நம்ம சேனலுக்கு இதை பற்றின எப்படி இருக்குது வீடியோஸ், இதை பற்றின விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக ஃபீட்பேக்காக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அது மாதிரியே மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.